குருஜி, இன்னைக்கான டாபிக் பித்ரு தோஷம். பித்ரு தோஷத்துக்கு ஒவ்வொரு ஸ்தலத்துக்கா போய் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பித்ரு தோஷம் அப்படின்னா என்ன? பித்ரு தோஷத்துல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி இருக்கு? சூரிய பகவான் தான் ஆத்ம சக்திக்கு அதிபதி. நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஆன்மா. அந்த வீட்டுல சூரியனுக்கு உரிய நபர்கள் இருக்க மாட்டாங்க. சூரியனுக்கு உரிய நபர்கள் அப்படின்னா யாரும் இல்ல, அப்பா, அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் மருமகன். இது மூணுமே சூரியனுடைய கேரக்டர்ல வரக்கூடியவங்க. இப்ப பிதுர்தோஷத்தினுடைய முதல் அடையாளம் என்னன்னா, இதை நோய் விட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு, பிதுர்தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு, இந்த அதே மாதிரி வீட்டுல நல்ல காரியம் நடக்கலன்றவங்க, பூச நட்சத்திரத்துல இதை மட்டும் குலதெய்வத்துக்கு இம்மிடியட் ரிசல்ட். அபிஷேகம் பண்ணி பார்த்துட்டு அந்த நெய் கிடைக்கணும், வாங்கி சாப்பிட்றதுக்கு கிடைச்சதுன்னா அதை விட சிறந்த பலன் வேற எதுவும் இல்லை. கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி? மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க? நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம். மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க. குருஜி, இன்னைக்கான டாபிக் பித்ரு தோஷம். பித்ரு தோஷத்துக்கு ஒவ்வொரு ஸ்தலத்துக்கா போய் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பித்ரு தோஷம் அப்படின்னா என்ன? பித்ரு தோஷத்துல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி இருக்கு? அதாவதுமா, பொதுவா பிதுர் பித்ரு இது ரெண்டுக்குமே அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் தான் ஆத்ம சக்திக்கு அதிபதி. நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஆன்மா. நம்மளுடைய ஆன்மா தான் நம்மளுடைய குலதெய்வம். நம்மளுடைய முன்னோர்களை தான் நம்ம என்ன பண்றோம்னா குலதெய்வமாக பாவிக்கின்றோம். பொதுவா இந்த சூரிய பகவானுடைய அருள் இருக்கிறவர்கள் யாவருக்கும் என்ன இருக்காது அப்படின்னா பிதுர்தோஷம் என்ற ஒரு நிலை என்பது வராது. அப்போ இந்த பித்ரு தோஷம் யாருக்கெல்லாம் கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, சைல்ட் அபார்ட், அதாவது கரு கலைத்தல். ஏன்னா ஒரு குழந்தை பேசுறதுக்கு முன்பாக, அது நடையோடு செயல்படுறதுக்கு முன்பாக நம்மளுடைய தாயினுடைய வயிற்றுல தெய்வத்தினுடைய ஆன்ம சக்தி தான் சிசுவா வேலை செய்யுது. ஏன்னா அந்த குழந்தைக்கு எப்படி வயிற்றுக்குள்ள உணவு போகுதுன்னே நமக்கு தெரியாது இல்லையா. ஆனா அது பிறந்த உடனே மலம் கழிக்கிறது. ஆனா அது வாய்க்குள்ள சாப்பிட்டதில்ல, எதுவுமே பண்ணல. இதுதான் பாத்தீங்கன்னா இறைவன் இருக்கிறதினுடைய மிகப்பெரிய அடையாளம். அந்த ஆன்மா வழியா என்ன பண்றாருன்னா ஒரு சிசுவுக்கு கூட படி அளக்கக்கூடிய பொறுப்பு பரமேஸ்வரனுக்கு என்ன பண்ணுது இருக்கிறது என்பதை இது உறுதி செய்கிறது. அதனாலதான் தொப்புள் கொடி சகல நோய் எதிர்ப்பு சக்திகளையும் கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது. எந்த தோஷமாக இருந்தாலும் ஒரு குழந்தையினுடைய பிறந்த தொப்புள் கொடியை எடுத்து வைத்து அதுல தாயத்தை அணிந்து கட்டி கொண்டால் எல்லா தோஷங்களிலிருந்து அதனாலதான் இந்த குழந்தை விடுதலை ஆகிறது. அப்படின்றதுனாலதான் நம்ம முன்னோர்கள் தொப்புள் கொடியை கோல்டு தாயத்துல போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்துல குழந்தைகளுக்கு போட சொல்லுவார்கள். இதுதான் மெயினான ஒரு விஷயம். இப்போ இந்த சூரிய பகவான் கெடுறது அப்படின்ற ஒரு தன்மை இருக்கும் பொழுது அந்த வீட்டுல சூரியனுக்கு உரிய நபர்கள் இருக்க மாட்டாங்க. சூரியனுக்கு உரிய நபர்கள் அப்படின்னா யாரும் இல்ல, அப்பா, அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் மருமகன். இது மூணுமே சூரியனுடைய கேரக்டர்ல வரக்கூடியவங்க. இப்ப பிதுர்தோஷத்தினுடைய முதல் அடையாளம் என்னன்னா, இந்த மாதிரி சைல்ட் அபார்ட் ஒரு வீட்டுல அதிகம் நடந்து இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்னா, கரெக்டா அப்பா இருப்பாரு, பையன் திருமணமாகிற ஸ்டேஜ் வருவாரு, திருமணம் ஆகி முடிந்தது உடனே அப்பாவுடைய ஆயுள் கண்டம் ஏற்படும். ஒரு 18 வயதை தொடும் பொழுது அப்பாவுடைய மரணம் என்ன பண்ணும்னா நிகழும். கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை அடுத்து வருது ரெடி ஆகிடுச்சுன்னா அப்பா மரணிச்சிருவார். இதுதான் ஆக்சுவலி உண்மையான பிதுர்தோஷம். நிறைய பேர் என்ன பண்ணிட்டுறாங்கன்னா, திருமணமாகலையா பித்ருதோஷம் ராமேஸ்வரம் திலஹோமம், குழந்தை இல்லையா பித்ருதோஷம் ராமேஸ்வரம் திலஹோமம். உங்களுடைய பிதுர் சாபத்தை நீக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் உங்களுடைய குலதெய்வத்திற்கு தான் முதல்ல இருக்குது. ஏன்னா அவர்கள் தான் நம் பித்ருக்கள். சோ எங்கு விடை இருக்கிறதோ, எங்கு முடிச்சு அவிழ்க்க வேண்டுமோ அங்க போனாதான் அதுக்கு விடை. இன்னும் ஒண்ணு,
இறப்புல தவறுகள் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்னா ஆன்மாவை வந்து பூர்த்தி பண்றதுக்காக நம்ம ராமேஸ்வரம் போறதுக்கான காரணம். அப்ப நன்றா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுமா, இந்த பங்காளிகளுடைய உறவு இருக்குல்ல, இந்த பங்காளிகளுடைய உறவுல ஒரு ஒற்றுமை இல்ல, பங்காளிகளோடு நான் போயிட்டு குலதெய்வத்தை இதுவரையும் வணங்கியதே கிடையாதுன்னா அதற்கு பெயர் பிதுர்தோஷம். மூத்த ஆண் வாரிசுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த ஆண் வாரிசு ஆண் பாலவே இல்ல, எப்போதும் வீட்டுல அடப்பட்டே கிடக்குறாரு, பகல்ல அப்படியே தூங்கிடுறாரு, ஜன்னல்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு புத்துணர்ச்சியான விஷயமே கிடையாதுன்னா அதுக்கு பெயர் பிதுர்தோஷம். ஒரு ஆண்மகன் 25 வயதுக்கு மேல திருமணத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி எந்த வகையிலுமே வளரல அப்படின்னா அதற்கு பெயர் பிதுர்தோஷம். ஒரு வீட்டோடைய மின் விளக்கு இருக்குல்ல, அந்த மின் விளக்கு பழுதடைந்து அது சரி செய்யாம இருந்தா பிதுர்தோஷம். ஒரு வீட்டுல வெளிச்சம் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியா டிம்மா இருந்தா அதுக்கு பேர் பிதுர்தோஷம். பிதுர்தோஷம் இருக்கிற வீட்டில் அடிக்கடி சர்ப்ப நடமாட்டம் இருக்கும். பிதுர்தோஷம் இருக்குனாலே சர்ப்பம் வரும். பிதுர்தோஷம் இருக்கிற வீட்டுல சர்ப்பத்தினுடைய தொடர்பு எப்போதுமே உண்டு. பிதுர்தோஷம் இருக்கிற வீட்டில் எலும்பு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். எலும்பு தேய்மானத்துக்குன்னு அடிக்கடி மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பிதுர்தோஷம் இருக்கிற வீட்டுல முதுகெலும்பு உடைந்து நிறைய நாள் படுத்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து படுத்தே இருக்காங்க, நோயோட படுத்திருக்காங்க, ஆனா இறப்பே நடக்கலன்ற வீட்டுல பிதுர்தோஷம். போன் கேன்சர் இருக்கிற வீட்டுல பிதுர்தோஷம். இது எல்லாமே சூரிய பகவான் கெட்டிருப்பதினுடைய அடையாளம். சூரியன் கெட்டா நோய் முத்தி போய் தான் தெரியும். சூரியன் யாரு ஜாதகத்துல வீட்டுல கெட்டு போயிருக்கோ இவங்களுடைய மரணம் எப்படி இருக்கும்னா அந்த ஸ்டேஜ் வந்து எண்டு டைம்ல தான் தெரியுமே தவிர முன்னாடியே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அதை கண்டறிய முடியாது. அப்ப இது வந்து ஒரு மெயினான விஷயம். அப்போ இதை சரி பண்ணக்கூடிய பொறுப்பு தான் நாம பிதுர்தோஷத்துல இருக்கிறது. இதை வந்து சரி பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சகஸ்ராலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கு. இந்த சகஸ்ராலிங்கம் வந்து எந்த ஆலயத்தில் இருக்கிறதோ அந்த ஆலயத்திற்கு சென்று முதல்ல அபிஷேகம் பண்ணி சிவபெருமான சாந்தி பண்ணிடணும். ஏன்னா அவர் திருமேனியில் ஒரு மலர் பட்டால் 1008 மலர் பட்டதற்கு சமம். அது முத விஷயம். இது எப்ப பண்ணணும்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பண்ணணும். எப்ப பண்ணணும்? அஸ்வினி நட்சத்திரத்துல பண்ணணும். இது முத விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வம். குலதெய்வ கோவிலுக்கு பூச நட்சத்திரம் தான் பரம்பரை சாபம் நீர்க்கிற நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரத்துக்கு போயிட்டு சந்தனம் இருக்குல்ல, அந்த சந்தனத்தை குடும்ப உறுப்பினர் கையில கட்டைய கொடுத்து உட்கார்ந்து அரைங்கன்னு சொல்லிடணும். பன்னீர் விட்டு சந்தனத்தை அப்படியே கெட்டியா அரைச்சு வைக்கணும். உங்க குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருக்கலாம், பெண் தெய்வமா இருக்கலாம், எந்த தெய்வமா வேணாலும் இருக்கலாம். சந்தனத்தை நல்லா அரைச்சிட்டு அபிஷேகத்துக்கு பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணதுக்கு பிறகு இந்த சந்தனத்தை நல்லா பன்னீர் விட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் பூச நட்சத்திரத்துல. அப்படி பண்ணும் பொழுது தெய்வம் குளிர்ந்து விடும், நம்ம சாபம் எல்லாம் விலகிடும். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இருக்குல்ல, செம்பருத்தி பூ இட்லி கொத்து பூன்னு சொல்லுவாங்க, செந்நிறமா இருக்கும். அந்த மலர்களை என்ன பண்ணணும்னா சுவாமிக்கு சாத்தணும். சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியம் பண்ணிட்டு செந்தாமரை மலர்களால இறைவனை என்ன பண்ணணும்னா அலங்கரிக்கணும். அலங்கரிச்சுட்டு குலதெய்வ கோவில்ல மின் விளக்கு பழுதடைஞ்சதுன்னா அந்த மின் விளக்கை சரி செஞ்சு லைட் போட்டு விட்டு உள்ள கர்ப்ப கிரகத்துல தொங்கு விளக்கு குத்து விளக்குன்னு விளக்குகளாகவே தானம் பண்ணிடணும். தானம் பண்ணிட்டு தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்கணும். இவ்வளவு செஞ்சிருக்க, நல்லது செய்யணும் கேட்க கூடாது, மன்னிச்சிடு, நான் தெரிந்தோ தெரியாமலோ என் தலைமுறையோ ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை பொறுத்து காத்து மன்னிக்க வேண்டும், அதற்கான பிரயாச்சித்தமான வழிகளை எங்களுக்கு நீங்க செஞ்சு தரணும் தாயே அப்படின்னு நீங்க வந்து குலதெய்வத்துக்கிட்ட வேண்டினாலே போதும். அந்த சாபத்திலிருந்து பூச நட்சத்திரத்துல என்ன பண்ணிடலாம்னா விடுதலை ஆயிடலாம். நெய் தீபம் இருக்குல்ல, குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் 10 நெய் தீபங்கள் என்ன பண்ணணும்னா ஏற்றி வழிபடணும். ஒருத்தர் 10 நெய் தீபம் குலதெய்வத்திற்கு முன்னாடி அப்படி ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தில் சூரியன் எப்போதும் நல்லா புரிஞ்சுக்கணும், கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள், தை மாதத்தில் பிறந்தவர்கள், சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள், அதே போல புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள், இவர்கள் இந்த மாதத்தில் பிறந்து இவர்கள் சூரியனோடு கேது தொடர்பு இருந்தா இவர்களுக்கு நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல இருக்கும். அவர்கள் குலதெய்வத்தை சரணாகதி அடையலாம்.
ஐயா குலதெய்வமே தெரியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வம் மணிப்பூரக சக்கரம். மணிப்பூரக சக்கரத்திற்கும் கல்லீரலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. கல்லீரல் கேட்டாலும் குலதெய்வ சாபம் தான். அதற்கு உரிய ஆலயம் எது அப்படின்னா, அதற்குரிய சித்தர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனா எல்லாம் சரியாயிடும். அவர் தான் போகர். சோ போகர் சித்தரை வழிபட்டு பழனி ஆண்டவன் திருஆவினன்குடி இறைவனுக்கு இதை நீங்க செய்யலாம். அப்படி செய்தாலும் பழனியில திருஆவினன்குடி, அந்த திருஆவினன்குடி இறைவனுக்கு இதை பண்ணாலும் இந்த பிதிர்தோஷம் அகலும் அகலும் அகலும். வாழ்நாள் முழுக்க சுவாமிக்கு நெய்யை கொடுத்துருங்க. நெய்யால அபிஷேகம் பண்றத கண்ணால பாருங்க. நெய்யையும் பஞ்சாமிர்தத்தையும் அபிஷேகம் பண்றதை யார் ஒருத்தர் கண்ணால பாக்குறாங்களோ சர்வ ரோக நிவாரணம். இந்த நெய்யுக்கும் பஞ்சாமிர்தத்துக்கும் அவ்வளோ ஒரு பவர். சுயம்புலிங்கத்துக்கெல்லாம் நெய் கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா இம்மிடியட் ரிசல்ட். அபிஷேகம் பண்ணி பார்த்துட்டு அந்த நெய் கிடைக்கணும், வாங்கி சாப்பிட்றதுக்கு கிடைச்சதுன்னா அதை விட சிறந்த பலன் வேற எதுவும் இல்லை. இதை நோய் விட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு, பிதுர்தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு, இந்த அதே மாதிரி வீட்டுல நல்ல காரியம் நடக்கலன்றவங்க பூச நட்சத்திரத்துல இதை மட்டும் குலதெய்வத்துக்கு சகஸ்திராலிங்கத்தை வழிபட்டுட்டு பண்ணுங்க, சூப்பரான ரிசல்ட் இருக்குமா. ரொம்ப அருமை. ஏன்னா பித்ருதோஷத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் நீங்க சொன்ன மாதிரி நிறைய திலஹோமம் பண்றது, ராமேஸ்வரம் அந்த சமுத்திர சாணம் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எளிமையாகவும் அதே சமயத்துல ரொம்ப வீரியமான ஒரு பரிகாரமாகவும் சொல்லியிருக்கீங்க. முதல்ல குலதெய்வத்தை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா குலதெய்வம் தான் நம்ம குலத்தையே காக்குறாங்க இல்லையா. சோ நமக்கு பிதிர்தோஷம் நீங்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். எப்படி செய்யணும், அங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. கேதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம். மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்து கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ பயன்படுத்திக்கோங்க.